ஹலோ, குட் டே. இன்னைக்கு மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். ஃபில்லிங்ஸுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, கேரட், ஸ்ப்ரிங் ஆனியனில் கீழே உள்ள ஒயிட்டும் மேலே உள்ள க்ரீன், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கோஸ், இது எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். சிக்கனை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தத்தூள், கூடவே சால்ட், சோயா சாஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக ஏற்கனவே ஊற வச்சிருந்த மாவை நல்லா மெல்லிசாக திரட்டணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சர்க்கிளாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாவுக்குள்ளே நம்ம குட்டியாக வந்து ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். லாஸ்ட்டாக இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கலாம். முக்கியமாக இட்லி சட்டியில் எண்ணெய் கண்டிப்பாக வைக்கணும். ரெட் கலர் சண்டிக்கு தக்காளி, பூண்டு, வத்தல், இது மூணு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடும். சோயா சாஸ் டிப்புக்கு சோயா சாஸ், வினிகர், உப்பு, சீனி, செசமி சீட்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். யம்மியான சிக்கன் மோமோஸ் வித் ரெட் சாஸ் அண்ட் சோயா சாஸ் ரெடி ஆகிடுச்சு.